கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த பதிவு யாருக்குன்னா, பிரபலமான ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா இவர்கள் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா, இவங்க தான் என்னமோ ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி மற்றவங்கள குறை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சில ஸ்தாபனத்தில் வச்சுக்கலாம், இல்லையா சில சர்ச்சில் வச்சுக்கலாம், இல்லை சில போதரை வச்சுக்கலாம். எப்படின்னா, இவர்கள் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து தன்னை நீதிமான் என்று காண்பிப்பாங்க. எப்படின்னா, ஒருத்தன் கஷ்டத்தில் வருவான்னு வச்சுக்கலாம், உடனே அவனுக்கு உதவுற மாதிரி உதவிட்டு அவங்கிட்ட ஏதாவது ஒன்று பிடுங்க இவங்க நினைப்பாங்க. ஒன்று அவங்களுடைய வாழ்க்கையே பிடுக்க நினைப்பாங்க, இல்லையா அவங்களுடைய பணத்தை பாதி பிடுங்குவாங்க. இது எப்படின்னு சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு 1,00,000 ரூபா சாதாரண விஷயம். பக்கத்தில் அவர் லேண்டு, அந்த ஒரு ஏழையோட லேண்ட் இருக்குது. நான் 1,00,000 ரூபா தரேன்ப்பா சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ணார்னா, சரி நம்பி 70,000 ரூபா வாங்கியிருக்காரு. எவ்வளோ? 70,000 ரூபா வாங்கியிருக்காரு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த 30,000 ரூபா அவர் தரல. அந்த 30,000 ரூபா அவருக்கு பெரிய காசே கிடையாது. ஆனால் அந்த விற்றான் பார்த்தீங்களா, அவனுக்கு அது பெரிய காசு. அவர் என்கிட்ட சொன்னார், அண்ணே இப்படி பண்ணாங்கண்ணே அப்படின்னா. ஆனால் அவரை குறித்து கேட்க போனால் அவர் ஆஹா ஓஹோ அப்படியா இப்படியா வல்லவர் நல்லவர், அவரை மாதிரி ஒருத்தர் யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு அவரை உயர்த்தி பேசுகிறாங்க. ஆனால் அந்த ஏழைக்கு அந்த 30,000 ரூபா கொடுக்க முடியாமல் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அங்கே தான் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. ஏன்னா இவர் நினச்சிருக்காரு, நம்ம 30,000 ரூபா ஏமாற்றிட்டோமே, 30,000 ரூபா கொடுக்கலையே, இவன் என்ன நம்மளை செய்ய போகிறான். ஆனால் இந்த மனுஷனுடைய கண்ணீரான ஜெபம் பரலோகத்தில் எதிரொலிச்சிருக்கோம். இவர் நினச்சிக்கிறாரு நம்ம கொடுக்கலன்ட்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அக்கிரம சிந்தைக்காரனே. அவர் சொல்லுவார், உம்முடைய நாமத்தில் நாங்கள் பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உம்முடைய நாமத்தில் நாங்கள் பேய்களை விரட்டணும் அல்லவா, அற்புதம் செஞ்சோமே அதிசயமே செஞ்சோமே. அந்த நேரத்தில் நீங்கள் கதறினீங்கன்னா அந்த கதறல் கேட்கப்படாது. அங்கே தான் ஏசு சொல்லுவார், அக்கிரம சிந்தைக்காரனே அப்படின்வார். ஏன் இந்த பதிவில் நான் போகிறேன்னா, இது போல் அநேக கிறிஸ்துவர்கள் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கிறாங்க. நான் தான் பரிசுத்தம். உண்மையாக இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க, எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் உச்ச பரிசுத்தத்தை தொடவே முடியாது. நீங்கள்